ஹாய்! எப்போவுமே செவ்வாய்க்கிழமைனாவே வீட்ல வெற்றிலை தீபம் போட்டுட்டு முருகன் கோயிலுக்கு கிளம்பிருவேன். இன்னைக்கு கோயில்ல கூட்டமா இருந்தனால ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போலான்னு பப்பாயா அண்ட் சாத்துக்குடி வாங்கி நானும் அவரும் குடிச்சிட்டு பேக் டூ கோயிலுக்கு போயிட்டோம். கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சஷ்டி விரதம்னால கூட்டம் ஜாஸ்தியா இருந்தது. சரி நெய் தீபம் மட்டும் போட்டுட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கூட்டம் குறையிற மாரியே தெரில. சரி நெய் தீபம் போட்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் நெய் தீபம், வெற்றிலை தீபம், ஓம் சரவண பவான்ங்கிற 108 தடவை எழுதுறது இந்த மாரியெல்லாம் அங்கே இருந்துச்சு வழக்கம். பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலாக நாங்களும் க்யூவில் நின்னாச்சு. நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, க்யூ வந்து சீக்கிரமாகவே மூவ் ஆயிடுச்சு. சாமிய ஃபோட்டோ எடுக்க விடல. நானே இந்த வீடியோ வந்துட்டு தெரியாம தான் எடுத்திருந்தேன். டிஸ்ப்ளேல தெரிஞ்ச சாமி மட்டும் தான் நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். முருகர் இன்னைக்கு விபூதி அலங்காரத்தில அவ்வளோ அழகா இருந்தாரு. பேக் டூ எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு, பிரசாதம் வாங்குற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொலு வச்சிருந்தாங்க. கொலு ரொம்ப அழகா இருந்தது. எனக்கும் நவராத்திரி கொலு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வைக்க முடியறதில்ல கிட்ஸை வச்சுட்டு. நீங்க யாரெல்லாம் கொலு செய்வீங்க அப்படிங்கிறது, கொலு வச்சு என்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் பேக் டு பிரசாதம் வாங்கியாச்சு. ஃபைனலா வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு, செல்ஃபி ஒண்ணு எடுத்துட்டு வந்தாச்சு. தேங்க் யூ.